நம்ம எடுத்துக்கொண்டது சங்கீதம் 34 சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை என்ன செய்யறாரா? சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தேவனாய் கர்த்தர் நமக்கு அந்த சூழ பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அது பாதுகாக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அவருக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். நம்ம ஆண்டவர் அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிற நாட்கள்ல விடுதலை கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறபடினா நீங்க எதையும் குறிச்சு என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யாரு? சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அதான் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தரை நம்புகிறோம்னா உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான்னு வேதம் கூறுகிறது. அது 25 நினைக்கிறேன் நீதிமொழிகள்ல 25ஆம் அதிகாரம் 29 வசனம் நினைக்கிறேன். அது வசனத்துல என்ன போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவன்னு என்ன செய்ய வேண்டாம், உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதே கர்த்தரை நம்புற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பயப்படணும். 29ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் போட்டிருக்குது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான்னு அப்படி இருக்கு. அப்போ மனுஷனை நம்புனா கண்ணியை வருவிக்குமா, கர்த்தரை நம்புகிறவங்க உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறாராம். அதனால கர்த்தரை நீங்க நம்புனா உயர்ந்த இடத்துல என்ன செஞ்சுருவாரு, ஆண்டவர் வைத்துவாரு. நம்ம இந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்களே தான் புகழ்ந்துட்டு இருப்பாங்க, மனுஷங்களே தான் நினைச்சாங்க உயர்த்திட்டு இருப்பாங்க, மனுஷனுக்கு பக்கத்துலதான் இருக்கிறது மனுஷங்களே அலைவாங்க. அப்படி கிடையாது. மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய காலத்துல நம்ம கொடுக்கணும். அந்த முதல் காலம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஏசப்பா பயந்து நடத்தலாம். ஏசப்பா எல்லா காரியத்திலையும் நம்ம கூட இருந்து எல்லா கருத்தையும் ஜெயமா கர்த்தர் மாற்றி தருவார். அதனால அவருக்கு பயம் தான் நினைச்சுவாருன்னா, பயப்படவில்லையே சூழ பாளையம் இறங்கி நினைச்சாரா அவர்களா கர்த்தர் விடுவிக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்குது. நீ அது மாத்திரம் இல்ல, 11ஆம் வசனம் போட்டுக்க, அந்த 9ஆம் வசனத்தை போட்டுருக்கு, கர்த்தரை பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறையே இல்லை. அவருக்கு பயந்திருந்தா என்ன செய்ய, குறையே இல்ல. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சிட்டு பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிறகு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடுகிறதுக்கு என்னன்னா, நம்ம அனுதினமா ஆண்டவர் என்ன செய்யணும், தேடணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் முக்கியமான இடத்துல வைக்கிறோம். நம்ம மனுஷனை கொண்டு மேன்மைப்படுத்தி வச்சுட்டு ஆண்டவரை கண்டு காணாத மாதிரி இருந்துகிட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னாச்சுன்னா அது பிரோஜனமே இல்லை. அதனால நம்ம சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்குதான் நம்ம பயப்படணும். அவருக்கு பயந்து இருக்கும் போதுதான், பயந்தவங்களுக்கு என்ன இல்லை, குறைவே இல்லையா, அவங்களுக்கு குறைவே இருக்காது. ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிப்பாரு. அவங்களோட அவர் கூட இருக்காரு, அவருக்கு பயப்பட மாட்டாங்க. ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவங்க பயப்படவே மாட்டாங்க.